கர்த்தருடைய வலதுகரமுடைய தாங்கினாலே உங்க வாழ்வாதாரம் செழிப்புள்ளதாக மாறும். கர்த்தருடைய வலதுகரமுடைய தாங்கினால வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்க? செழிப்புள்ளதாக மாறும். எப்படி செழிப்புன்னு வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 17 19 வரைக்கும் வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர் இப்போ வந்து சிறுமைப்பட்டவர்கள், ஆண்டவே எனக்கு தேவை சந்திக்க கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கே, இதை தீர்க்க முடியலையே, என் தேவை சந்திக்க கொடுங்க அப்படின்னு என்ன அவன் தேடி வரும்போது நான் என்ன செய்வேன்? அவன் நாவல் தாகத்தா வரும்போது என்ன செய்வேன்? அவர்கள் நான் செவி கொடுத்து அவன் கைவிடாத இருந்து என்ன செய்வார்? உடனே தாகத்தை தீர்க்க என்ன செய்யறாரு பாருங்க, வாசிக்கலாம். இது நடக்க முடியாத காட்சியை நடக்க செய்யறார். உயர்ந்த மேடுகளையும் என்ன ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே என்ன செய்வார்? ஊற்றுகளை திறந்து கொடுப்பா, தாகத்தை தீர்க்க திறந்து